கல்யாணத்தேனே கச்சேரி பாடு வந்து கைத்தாளம் போடு ஜாதி பூவை நெஞ்சோடு நான் சேர்த்து சூடி பார்க்கும் நேரம் இது ஜாதி பூவை நெஞ்சோடு நீ சேர்த்து சூடி பார்க்கும் நேரம் இது கஸ்தூரி மானே கல்யாணத்தேனே கச்சேரி பாடு வந்து கைத்தாளம் போடு. காயத்ரி இந்த ஹாஸ்டல் கீழே தான் இருக்கேன், நீ வா, நான் உன்னை பார்த்துட்டு தான் போவேன்பா. சரி. அந்த பொண்ணை கொஞ்சம் சீக்கிரம் தான் வர சொல்லேன்டா. டேய் வருவாடா, வெயிட் பண்றா இப்போ. வேகுதுடா. ரதிதேவி, ஆமாம் வெளியில் போயிடலாம் எனக்கு கன்ஃபார்ம் போயிடலாம் ரெண்டு பேரும். நானே இப்போ அதை ரேஷன் கடை வரைக்கும் வந்திருக்கிறேன். நான் வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு கிளம்பிடுறேன். கிளம்போது நமக்கு ஒரு 12 மணிக்கு நம்ம வெளியில் போயிடலாம். ஆனால் 1 கிலோ சக்கரைண்ணா. இப்போதான் காயத்ரி ஒரு பொண்ணோட பேசுனேன். ஹலோ சுஷ்மிதா. சுஷ்மிதா யாரா? சுஷ்மிதா, ஆமாம் வெளியிலையா? போயிடலாம். எப்போ? ஐயோ 12 மணிக்கு ரதிதேவி ஒரு சின்ன வேலையை அதை கிருஷ்ணா ஆயில் வாங்க போகிறேன்னா அதுதான். ஐயோ வெளில போய் ஆகணுமா? சரி போயிடலாம், ஒரே நிமிஷம் லைனில் இரு. ஹலோ ரதிதேவி, இந்த 12 மணிக்கு வெளில போகலான்னு சொல்லியிருந்தேன்ல, நம்ம ஒரு 4 மணிக்கு வெளில போயிடலாமா? அதே ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் செக்கப் இருக்கு அக்காவுக்கு, அதை கூட்டிகிட்டு போகணும். அதனால தான். சரி ஓகே. ஹலோ சுஷ்மிதா, நான் பேசிட்டேன் ரதிதேவிகிட்ட. ரதிதேவி வந்து நான் இப்போ சரத்தோட அண்ணன், அக்கா ஆளு. சரத்தோட அக்காவோட ஆளு, சரத்தோட ஆளு. அவன் ஆளுக்கும் எனக்கும் லவ். இல்லை நம்மளுக்கு இப்போ அது முக்கியம் கிடையாது. இப்போ நம்ம வந்து வெளில போகிறது தான் முக்கியம். நம்ம ஒரு 12 மணிக்கு வெளில போயிடலாம். நான் வந்துடுறேன், சரியா? என்னடா இத்தனை பேர் கூட பேசிட்டு இருக்கிற? என் நம்பர் ஆஃப் க்ரஷஸ். இது எங்கேயாச்சும் உங்க ஆள் தெரிஞ்சிருச்சுன்னா மாட்டிடுவோடா. டேய் அதெல்லாம் மாட்ட மாட்டேன், எப்படா மாட்டுவேன்? உன் ஃபோன் எடுத்து அவன் செக் பண்ணிட்டானா அப்போ மாட்டிப்பீல? எப்படி மாட்டுவேன்? இந்த இங்கே பாரு எப்படி சேவ் பண்ணி வச்சிருக்குன்னு பாரு. என்ன போட்டிருக்கு? ஒர்க் ஷாப்பு, வெல்டரு, மெக்கானிக்கு, பிளம்பரு. ஆனால் எல்லாம் ரொம்ப தப்புடா. என்னடா தப்பு? நான் போய் அவளை பார்த்துட்டு வந்துடுறேன், சரியா? காயு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இதே மாதிரி பண்ணிட்டு உனக்கு சங்குதாண்டி. ஏன்டா அது சம காவடியா இருந்துச்சு நம்ம பண்ணது. தங்கச்சி உங்களுக்கு தெரியுமா, உங்க 2 கல்யாணத்துக்கு கூட நாங்கள் கருப்படம் போயிருந்தோம். சதீஷுக்கு கருப்படம் பார்த்து திடீர்னு சாமி வந்துருச்சு. பார்க்கிங்ல ஒரே ஆட்டம், எல்லாத்தையும் கை பிடிச்சி குறி சொல்ல ஆரம்பிச்சிட்டா. உங்களுக்கு எப்ப கல்யாணம்? ஒரே டே சசி, என்னடா ஆச்சு? வாடா. டேய் ஒரு 2 நிமிஷம் இருடா, வரேன்டா. ஏங்க வாங்க, என்ன பண்றீங்க? 2 மினிட்ஸ் இருமா, போயிடலாம். டேய் என்னடா பண்ணிட்டு அங்க என்னடா நின்னுட்டு இருக்க? வாடா போலாம். இந்த உனக்கு பின்னாடி ஒருத்தங்க வர்றாங்கல்ல, அவங்க போயிட்டாங்களான்னு பாரு. யாருடா? டேய் இங்க போயிட்டாங்கடா. அப்பாடா. எதுக்கு இங்க போய் திரும்பி நிக்கிற? ஏதாவது கடன் இது வாங்கியிருக்காங்க? டேய் அதெல்லாம் இல்லடா. அப்புறம் என்னடா? என் ஒய்ஃபை தவிர என் வாழ்க்கையில் நான் வேற எந்த பொண்ணையும் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ஒரு பொண்ணை பாக்குறதுல என்னங்க ஆயிடுப்போகுது? இதெல்லாம் டூ மச். தப்புமா? தப்பு. நமக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கிறப்ப இன்னொரு பொண்ணை திரும்பி பார்க்கறது ரொம்ப தப்பு. அதை நான் பண்ணவே மாட்டேன். வைஃபை ஏமாத்திட்டு வேற ஒருத்தவங்க கூட சுத்துறவங்க தான் பார்த்துருக்கேன். நீங்க எப்படிங்க இப்படி? நான் இப்படிதாம்மா. என் வாழ்க்கை ஃபுல்லாவே நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு உண்மையா இருக்கணும்னே வாழ்ந்துட்டேன். கடைசி வரைக்கும் உண்மையாவே தான் இருப்பேன். எப்போ உண்மையா இருப்பீங்களா நீங்க? உண்மையா தான் இருப்பேன் எப்பவுமே. மயிர்ல உண்மையா இருப்பான். பொய் வாயத்தறதாவே பொய். எப்பா சாமி, என்னடா இப்படி நடிக்கிற? இத கேட்க கருப்பா தயவு செஞ்சு இறங்கி வா கருப்பா. இந்த நாய் தட்டி கேளு கருப்பா. ரோட்டுக்கு மட்டும் தான் போவியா? இந்த ரோட்டுக்கு வந்து என்ன கேளு கருப்பா. டேய் என்னடா தேவையில்லாம் பேசி. யாரா தேவையில்லாம் பேசிட்டு இருக்கற? சிஸ்டர் இவன் நம்பாதீங்க, சரியான பொம்பளை பொறுக்கி சிஸ்டர் இவன். என்னன்னா சொல்றீங்க? பார்த்தா பித்தலே நல்லவர் மாதிரி. அவன் சொல்றான். ஐயோ இவ்வளவு வெள்ளந்தியா இருக்கே ஐயோ, உன்னை எப்படி காப்பாத்துறது நானு? எலக்ட்ரிஷியன் காலிங், போன் எடுத்து பேசுறேன். எலக்ட்ரிஷியன் நம்ம துரசாமி, நான் வீட்ல போய் பேசிக்கிறேன். துரசாமி இருந்தாடா, எடுத்து பேசு. இப்ப பேசுங்க நீங்க. இல்லம்மா அது என்னப்பா எடுத்து பேசுமா, மனசு திடப்படுத்திக்கோ. ஹலோ, ஒரு நிமிஷம். பாத்தியாம அவன் பொறுக்கித்தனத்தை? பொண்ணுங்க பேர்லாம் இப்படிதான் சேவ் பண்ணி சுத்திட்டு இருக்கான் அவன். ஏமா என் புருஷனை பத்தி ஏதாவது தப்பா பேசுன அப்புறம் இருக்கு உனக்கு. இந்த புடி.
தம்பி எலக்ட்ரிஷியன் துரைசாமி நான் பேசுறேன். கேக்குதா? ஹலோ தர்சாமண்ணே ஏன்டா உண்மையா இருக்கிறவனு கெடுக்கிறீங்க? போடா. கல்யாணத்துக்கு முன்னாடி பொறுக்கி மாதிரி சுத்திட்டு இருக்கிறது, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்பறம் 10 நிமிஷம் போடுறீங்க? ஐஸ்வர்யா தங்கையோ ஆளினால் மங்கையோ அரஸ் குல வீதியில் வந்தாடுதோ உள்மூச்சு வாங்குதே உள்ளங்கை வேக்குதே அவள் பாதை என்னையே பந்தாடுதோ பாவை அழகு முன்னால் போக கோவை எல்லாம் பின்னால் வரும் ஒன்ன பார்த்தா பட்டாம்பூச்சி கண்ண பார்த்தா பட்டா கத்தி கொள்ள போற பாத கத்தி கொள்ள போறா அல்வா போகுது சேலைக்குள்ள ஆசை பொங்குது மூளைக்குள்ள ஆடையில் மூடிய வாழக்குள்ள உன்னை பார்த்ததும் பால் வரும் பாறைக்குள்ள. சரி விட்றா வெயிடா. ஏய் வாடா போலாம். எங்க போலாம்? எவனும் வரலையாமா. ஏன் வரல? தெருல ஒருத்தனுக்கு மணிக்கட்டு வலிக்குதாமா, ஒருத்தனுக்கு முடி கொட்டுதுல வரலன்னு இருக்கான்டா. டேய் கிரிக்கெட் விளையாடணுங்கிற மைண்ட் செட்ல வந்துருக்கேன்டா நானு. இப்ப நம்ம போய் ஆகணும். எனக்கு தெரியாது, நான் இப்பதான் கூப்பிட்டு பேசுறேன், நீயே கூப்பிட்டு பேசி. என்ன அவனுக்கு இந்த வயசுல போயிட்டுதாமா? சோத்துக்கு சத்தான் விடா. டேய் என்னடா உனக்கு மணிக்கட்டு வலிக்குதாமா? ஒழுங்குமா வாடா. டேய் என்னடா வயசாச்சுன்னு சொல்லி உனக்கு உடம்பு நோகுதுன்னு இருக்கிற? நீ எங்க இருக்கிற? நீ முதல்ல எங்கடா இருக்கிற? நீ முதல்ல எங்க இருக்கிறேன்னு சொல்லு முதல்ல, அதையும் சொல்லு. ஆமா மணிக்கட்டு நோகுது மணி நோகுதுன்னு இருக்கு. இறங்கா. ஏய் இவனை புடிச்சு போயிடா. ஏய் நீ எங்க இருக்கிற? நீ முதல்ல நீ எங்க இருக்கிறீன்னு சொல்லு முதல்ல. தனேஷ் சொன்ன செருப்பு கழட்டி அடிக்கொண்டா தனேஷ். இறங்கா. ஏய் இவனை புடிச்சு போயிடா. ஏய் நீ எங்கடா இருக்கிற? ஏய் எங்க இருக்கிறேன்னு சொல்ற முதல்ல. பல்லாங்குழி விளையாண்டு உனக்கு என்ன டைம்? இறங்கடா. ஏய் புடிச்சு வந்துட்டா. போதுமா? கிளம்பலாமா? மாப்பிள 5 பேர் தான் இருக்கும், இன்னொருத்தர் இருந்தா கரெக்டா இருக்கும். ஒரே நிமிஷம். ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க நீங்க? கேமரா பண்றோம். ஏய் கேமரா பண்ணி கிழிச்சிர. வாடா கிரிக்கெட் விளையாட போலாம். சும்மா டைரக்ட் கிட்ட வரு. ஏய் டைரக்டா நான் தான்டா வந்து ஏறுடா. கிரிக்கெட் விளையாட போறது கேமரா பண்றேன். ஏறு. ஏய் வாடா போலாம். வா. ஃப்ரெண்டே இல்லல. என்ன கேமரா வரல. யாவடியா ஓவர் ஆக்டிங் போடுற நம்பர் வா. ஏய் டேய் சசி, டேய் என்னடா இப்ப நிக்கிற? மணி 8 ஆச்சுடா. அதுக்கு என்னடா இப்போ? டேய் இன்னைக்கு சுண்டக்காமுத்தூர் பாய்ஸோட முக்கியமான மேட்ச் இருக்குடா சசி. நான் வரலடா. வரலையா? ஏன்? வயசாகி போச்சுடா. வயசாயிருச்சா? ஆமாடா கல்யாணம் ஆயிருச்சு, வயசாகி போச்சு இல்ல. நீ எங்கடா? நீங்களா சின்ன பசங்க போய் கிரிக்கெட் விளையாடுங்க. போன வாரம் தான்டா உனக்கு கல்யாணம் ஆச்சு. வயசாயிருந்தா கல்யாணம் ஆனாதே வயசாயிருச்சுன்னு அர்த்தம். சரி நீங்க போய் விளையாடு. டேய் எல்லாத்துக்கும் ஒரே லைன்ல போட்டுறா, முக்கியமா அர்ச்சனால் போட்டுரு, சவுண்ட் சூப்பரா இருக்கும். சரிடா. டேய் பசங்க நைட்டு படத்துக்கு கூப்பிடுறானுங்க, போயிடலாம். ஏய் நான் வரலடா. ஏன்? வயசாகி போச்சுடா, கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு. நீ எங்கடா படத்துக்குலாம் வர்றது? நீங்க சின்ன பசங்க, நீங்க போயிட்டு வாங்கடா, என்ஜாய் பண்ணுங்க. மாப்பிள லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கு, பப் சாப்பிடுறியாடா? வயசாகி போச்சுடா, வேணாம்டா. நீ சாப்பிடு, சின்ன பையன். டேய் பப் சாப்பிடுறதுக்கும் வயசாகிறதுக்கு என்னடா வித்தியாசம்? கொஞ்சம் புரிஞ்சுதான் பேசுறியாடா? அதான்டா புரிய மாட்டேங்குது. வயசாகி போச்சுல, கல்யாணம் ஆயிடுச்சு, வயசாகி போச்சுடா. ஓ சாமி, சரி ஓகேடா, நாளைக்கு ஃப்ரீயா? வயசாகி போச்சுடா, எங்கடா நாளைக்கு ஃப்ரீயா இருக்கிறது? கல்யாணம் ஆயிடுச்சுல, வயசாகி போச்சு. ஏய் போடுற செம்மையா ஒரு பொண்ணு இருக்குடா. எங்க 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 பொண்ணுங்க? எங்கடா எங்க? வேண்டா நாயே, இப்போ உனக்கு வயசாகல. கேர்ள்ஸ் அப்படின்னு போற நீ வாடா. வயசு இல்ல. அக்டோபர் 7 ஆனந்த தேதி,
சரி சசி டைம் ஆச்சு நான் அப்படியே கிளம்புறேன். மணி 6 ஆகி போச்சு. ஏய் மணி 6 எங்க போற நீ மூட்டுற அப்புறம் போவியா? ஏய் சும்மாறா, கல்யாணத்துக்கு அப்புறம் சிச்சுவேஷன் வேற, உனக்கு புரியாது சேச்சு, கொஞ்சம் அமைதியா இரு. யாரா 6 மணிக்கு ஏதோ வந்துட்டு யமதர்மனை பார்த்த மாதிரி நடுக்கிறான், மூடிட்டு போடுறான் வெண்ண. என்னடா பேசிட்டு இருக்கிற, உனக்கு ஆனாதிரிண்டா கல்யாணம்? ஏய் இல்ல யாரா அவன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த நடுங்கிறான், தொடையில சும்மா கிடு 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 நடுங்க போல இப்படி கிடு 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 கிடு. டேய் சசி அமைதியாடுறா, சொல்லிட்டே இருக்க, சும்மா அதே பண்ணிட்டு இருக்கிற. அதான் டைம் ஆகுதுன்றல, கல்யாணம் உனக்கு தெரியும் முதல்ல. சிற பெதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுற நீ போ. டேய் சசிகா மாலா 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 விக்கி மாலா விக்கி மாலா மாலா விக்கி விக்கி மாலா மாலா விக்கி விக்கி மாலா. டேய் நிறுத்துங்கடா. யாரா மாலா? நீதான் நீதான் டேய் மாலா மாலன்னு சொல்லாதடா சசி. மாலா மாலு மாலுமா மால்ஸ். டேய் சசி உங்களுக்கு கெடுக்கிறது நீதான். உனக்கு கல்யாணம் ஆகும்ல, வா நான் பாக்குறேன் வா. சரி 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 நீ பாரு, அதுக்கு முன்னாடி இது ஒண்ண மட்டும் பாரு. என்ன? கமான் மாலா போடா. டேய் என்ன அப்படியே உட்காந்துட்டீங்க? கேங்ல மிச்சம் பண்ணி சசி ஒருத்தன் தான், அவனும் கல்யாணம் பண்ணி விட்டீங்க. நல்லா இருக்கானா? இங்க மாமியார் வீட்டுக்கு போயிருக்கானா? பேசுறீங்களாடா அவனுக்கு? போன் இது பண்ணீங்களா? எனக்கு தான் ஃபோன் பண்ண மாட்டேன், அவனுக்கு டெய்லி பண்ணுவீங்களே. மயிர போன் எடுத்தாவன் என் போன் எடுத்து 2 வாரம் வச்சிடாம மெசேஜ் பண்ணாலும் பார்க்க மாட்டேங்கிறேன். என்ன பண்ற ஏது பண்ற ஒரு அட்ரஸ் இல்ல அவனை பத்தி. கல்யாணம் பண்ணா செட்டில் ஆயிட்டான். டேய் உனக்காவது பரவாயில்லடா, என் நம்பரே டிலீட் பண்ணிட்டான் போல. போன வாரம் தெரியாம போன் எடுத்து ஹலோ யாரு அப்படின்னு கேக்குறான்டா. அன்னையில இருந்து என் நம்பர் பிளாக். எப்படி 6 மணி நான் கிளம்புறேன்னு சொல்லி மாலா 10க்கு 10 2 வாரமா உங்க போட ஒருத்த எடுக்காம அவாய்ட் பண்ணிருக்கிறான். அவன் ஃபோன் எடுக்கலைன்னா ஏதோ ஒரு வேலையில் இருப்பான், நாளைக்கு வந்துருவான். நீ போ. வரணும்டா, நாளைக்கு மட்டும் வராம இருக்கட்டும். நான் என்னென்ன பேச்சு பேசினா மாலா, நானு உனக்கு மாலா பாத்துக்கிறேன். டேய் எங்கடா அவன்? டேய் இங்க பாருங்கடா. எங்கடா அவன்? டேய் இங்க பாருங்கடா, நாளைக்கு வரும் நீங்களடா, நான் போஸ்ட் வச்சுடா. எங்கடா அந்த நாய்? டேய் எனக்கு கல்யாணம் பூசில அந்த நாய் கூட சேர்ந்து நாட்டை போட்டீங்க, நம்ம எல்லாம் கழுட்டு கட்டி ஆயிட்டோம். இன்னும் அந்த நாய் ஆள காணோம். பதில் சொல்றா. அவன் தானே அது. அதான் புடிக்கடா புடிக்கடா. கொச்சி முட்டாய் தானே. கையில கால் இருக்கிறதெல்லாம் சுட்டிட்டு விட்டுறாதீங்க. அடே பாய்ஸ் தெரியுதா எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? என்னடா கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை எல்லாம் பார்க்கவே முடியல. கட்டுத்திலே நாங்க பேச வேண்டியதுல நீ பேசிட்டு இருக்கிறியாக்கும். அச்சுல உன்ன கல்யாணம் பண்ணிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஓடி போனவன் 40 வருஷம் கழிச்சு வந்து எங்க யாரும் கேட்கறியா நீ? அதன் கூட விட்டுருவோண்டா. அன்னைக்கு உனக்கு என்னடா வண்ண நீ? நீரா நான் பேசுறேன், சும்மா நிக்கிறேன். செத்து போயிடாது இருடா. நீயே அவனே பேசுற ஊரா பாதிப்படுது. நான் தானே கேட்பேன். ஏண்டா ஒரு நாள் 6 மணிக்கு போனதுக்கு நீ என்ன கேட்ட? என்ன மாலான்னு இல்ல கல்யாணம் பண்ணி வீட்டுக்குள்ள போனவன் இப்பதான் வர 40 வருஷம் கழிச்சு. நாம நீ யாரா? வாடா டான்ஸா மறந்துருச்சு. மாலஞ்சருக்கு சசி வரும் சாவுடா. அவன் கடுப்பாங்கல சிரிக்கிறான்டா. சிரிக்கிறா உனக்கு கேவலமா இல்ல? இதுல கேவலப்படுறதுக்கு என்னடா இருக்குது? நீங்க உண்மை தானடா சொல்றீங்க. நான் மாலா தானடா. ஐ எம் ப்ரவுட் டு பி மாலாடா. தாத்தா நீங்களே யார் தாத்தா வந்து கட்டிக்கிட்டே இருக்காங்க வந்ததுல இருந்து? எது தாத்தாவா? யாராவன்? அடே இவன் என்னோட 5வது பேரன்டா, பேரக்குட்டி. அப்பா இதெல்லாம் யார் உங்க ஃப்ரெண்ட்ஸா? அவனாருடா? இவன் என்ற 8வது வைய செல்ல பையன். 40 வருஷமா நாய் இதே வேலையா தெரிஞ்சிருக்குது. அதான் அவளை பார்க்க வரல. இப்ப எங்கடா போயிட்டு இருக்கிறா?
அட என்ற பொண்டாட்டி பிரசவத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறேன்டா. பிரசவத்துக்கு போறான்டா. இவதான்டா அக்மார்க் மாலா. உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் மாலா. நகருங்கடா டேய். அட கடி உண்ற கிளவ நகர்றா. அட அப்படியே கேமராமேன் தம்பி நகர. டேய் இப்படிடா. புருஷன்தா இவன் புருஷன்தா இவன் பேரு ரங்கா என்னுடைய பங்கா ஒட்டிக்கிட்டாயா கைய கட்டிக்கிட்டாயா பொண்டாட்டி இவ பொண்டாட்டி இவ பேரு கங்கா என்னுடைய பங்கா ஒட்டிக்கிட்டாமா கைய கட்டிக்கிட்டாமா இவ பேரு கங்கா என்னுடைய பங்கா ஒட்டிக்கிட்டாமா கைய கட்டிக்கிட்டாமா பங்குனி மாசம் கல்யாணம் பல்லாக்குல ஊர்கோலம் புருஷன்தா இவ பொண்டாட்டி பொண்டாட்டி